நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. பிரியமானவர்களே, உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 2 வகையான விசுவாசத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. முதலாவது விசுவாசம், முதலாவது குஷ்டரோகியினுடைய விசுவாசம். வெரி குட். இரண்டாவது விசுவாசம், இரண்டாவது விசுவாசம் நூற்றுக்கதிபதியினுடைய விசுவாசம். பிரியமானவர்களே, முதலாவது குஷ்டரோகியினுடைய குஷ்டம் தீர்வதற்கு அவர் தேவனை விசுவாசித்தார். அவர் தேவனிடத்தில் இயேசுவினிடத்தில் சென்று சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் இரண்டாவது நூற்றுக்கதிபதியினுடைய விசுவாசம் அந்த குஷ்டரோகியினுடைய விசுவாசத்தை விட அதிகம். ஏனென்றால் இயேசு வசனத்தை பார்க்கலாம், இயேசு தேடி வந்து, அதாவது இயேசு சொல்கிறார், நானே வந்து உன்னுடைய வேலைக்காரனை சுஸ்தமாக்குவேன் என்று சொன்னார். ஆனால் நூற்றுக்கதிபதி சொன்னார், இல்லை ஆண்டவரே, நீங்க இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் சுஸ்தமாவான் என்று. பிரியமானவர்களை, இந்த இடத்துல பார்க்க முடியும், நூற்றுக்கதிபதியினுடைய விசுவாசம் அதிகம். ஆகையினால் அந்த விசுவாசமானது இயேசுவை தன்னிடத்திற்கு கொண்டு வர வைக்கிறது. ஆனால் குஷ்டரோகி இயேசுவிடத்திலே தேடி போனான். இந்த இடத்துல கூட நாம் ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ண வேண்டும், சுய பரிசோதனை. நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவில் இருக்கிறது என்று. ஹேவ் a nice day. Think about it. God bless you.